நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். எலெக்ஷன் டைம் வேறு வரப்போகுது. ஸோ வண்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க. I'm about to go off like a weapon. Fuel to the top, got a filled up engine. In my thoughts, obsession. I will not stop, no, I'm never second guessing. I gotta பாடி அவுட்லைன் பொறுத்தளவுக்கு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுவுமே இந்த வண்டியில் வந்து கிடையாது. get stressed. I'll take all the pressure like I'm acing this test. Tear it up like I'm Jason. I see the ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய இனோவா இன்றைக்கி அப்டேட்டில் வந்து இருக்குது. அதுவும் வி டைப் டாப் அண்ட் மாடல், அலாய் வீல், ஏபிஎஸ், ஏர்பேக், இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்கக்கூடிய இந்த இனோவா பற்றி தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியில் ஐடி முக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, குத்துக்கல் வலசை, அந்த இடத்துல தான் இந்த வண்டியை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு இந்த வண்டி வந்து குவாலிட்டிக்காக இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது. சும்மா கண்ணாடி மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா பலன்னு இருக்குது. பாடி அவுட்லைன் பொறுத்தளவுக்கு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுவுமே இந்த வண்டியில் வந்து கிடையாது. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு குவாலிட்டியை வந்து நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்களோ அந்த குவாலிட்டியை எதிர்பார்க்கலாம். ஒரு டபுள் கலர் மாதிரி தெரியும், டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தெரியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வானத்தோட அந்த ஸ்கை வந்து அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் அடிக்கி வண்டியோட ஒரிஜினல் கலர் கிரே. ஃப்ரண்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது அந்த அளவுக்கு பாலிஷாக இருக்குது. அப்படியே சைட் லுக்லாம் பாருங்கள், அப்படியே ஃப்ரண்ட் சைட் லுக் ஃபஸ்ட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஃபாக் லாம்பாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் சைடு டிசைனே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும். வண்டியினுடைய மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 3ஆவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் 3ஆவது ஓனர் கண்டிஷன் மாதிரியே சொல்ல முடியாதுங்க. வண்டி நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியும். நம்ம வார்த்தைக்கு சொல்கிறதில்ல, நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்கும், இதாண்டா வண்டி அப்படின்னு சொல்லி. 5 டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க. டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே பாருங்கள், எல்லாமே புது டயர் தான். பாடி அவுட்லைனை பாருங்கள், நம்ம அப்படியே வர்றதே அப்படியே அந்த கண்ணாடி மாதிரி அப்படியே ரிஃப்ளெக்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுதுன்னு சொல்லி. ஸோ எங்கே கை வச்சாலுமே வழுக்கதாங்க, அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நம்ம சொல்கிறத விட ஏன்டா ரொம்ப அதிகமாக பேசுகிறேங்கிற நினைக்கிறத விட நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், பார்த்தாலும் நம்ம சொன்ன மாதிரி தான் இருக்கும். பேக் சைடு பொறுத்தளவுக்கு பேக் ஸ்பாய்லர், ரியர் டீஃபாகர், பேக் வைப்பர், பார்க்கிங் சென்சார்ஸ், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது. பின்னாடி பாருங்கள், அப்படி பேக் சைட்லேருந்து உள்ள இன்டீரியர் அப்படியே காமிக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீட் கவர்ஸ் வியூ எல்லாமே பாருங்கள். ஏசி, ரூஃப் ஏசி வந்துடுது. 2010 நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 3ஆவது ஓனர். ஆனால் உங்களுக்கு 3ஆவது ஓனர் லுக்கு வந்து வண்டியில் இல்லை. பார்த்தா ஒரு 2ஆவது ஓனர், ஃபஸ்ட் ஓனர் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. சைட் லுக்கெலாம் பாருங்கள், உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள், அதை விட சிறப்பாக இருக்கும். கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிமோட் கீ வந்து வந்துடுது. 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடுது. ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், 9 இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டுக்கிறாங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 1,72,000 வந்து ஓடி இருக்குது. எஸ்ஆர்எஸ் ஏர்பேக், டியூல் ஏர்பேக் வந்துடுது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது. சீட் கவர்ஸோட வியூ எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இன்டீரியர்லாம் நல்லா மெயின்டெனன்ஸ் வைஸ் பக்கா வச்ச வண்டி எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருக்கும். ஃப்ளோர் மேட், கட் மேட், டூல்ஸ் மேட் போட்டுக்கிறாங்க. பேக் சைடு வாங்க, பேக் சைடு வியூலாம் பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்கும். அப்படியே ரியர் சைட்ஸ் பின்னாடி இருக்க சீட் கவர்ஸோட கண்டிஷனே அப்படியே லைவாக பாருங்கள். வண்டி நேரில் வந்து பார்த்தா வண்டி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும். இந்த டொயோட்டோ இனோவாவுக்கு வி டைப் டாப் அண்ட் மாடலுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,30,000 மட்டும் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நேரில் வந்தால் இந்த ரேட்டை இன்னுமே நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வந்து பேசி வந்து எடுத்துக்கலாம். ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க, தென்காசி வாங்க. வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். எலெக்ஷன் டைம் வேறு வரப்போகுது. ஸோ வண்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க. வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை எவ்வளோ கம்மி பண்ணி வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க. இவங்க கோட்டிங் ப்ரைஸ் இப்போதைக்கு 7,30,000. ஸோ இந்த மாதிரி நிறையா தரமான கார் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம். நன்றி.